சில பகட்டான வார்த்தைகள், போலியான வாக்குறுதிகள், தவறான கூட்டணிகள், இதெல்லாம் என்னன்னு அவங்க மிக தெளிவாக உணர்ந்து வைத்திருக்க கூடியவர்கள் பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள். யார் வந்தா தன்னுடைய குடும்பத்திற்கு, தனக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சி நடக்கும் என்பதை நம்முடைய சகோதரிகள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்துல அங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளுடைய நிலை என்ன, சிறுபான்மை மக்களுடைய நிலை என்ன என்பது நம் அத்தனை பேருக்கும் தெரியும். அங்கே ஆட்சியை எதிர்த்து ஒரு கருத்தை பதிவிட்டால் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த வீடே புல்டோசர் கொண்டு இடிக்கப்படுகிறது. பல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களிலே வளர்ச்சி கிடையாது. யாரோ ஒருவர் அழகாக சொன்னார், மோடி அவர்கள் டெட்லைனே இல்லாம ஹெட்லைன் தரக்கூடிய ஒருவர் என்று. வார்த்தைகள், நடந்து முடிந்த திட்டங்கள், சில ஆண்டுகளுக்கு முன்னால் திறக்கப்பட்ட திட்டங்கள், இதையெல்லாம் போய் திறந்து வைத்துவிட்டு என்னுடைய சாதனை 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 என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு ஒன்றிய ஆட்சி தான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல அவர்கள் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுக எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய இருண்ட காலம் இருந்தது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. எந்த வளர்ச்சியும் கிடையாது, எந்த பாதுகாப்பும் கிடையாது. டெல்லி எதை சொல்லுதோ, எங்க கோடு கிழிக்குதோ அதை தாண்டுவதற்கு தைரியமற்ற ஒரு ஆட்சியாக, ஏன்னா ஆட்சி பொறுப்பேற்றுக் கொள்ளும் பொழுதே, ஒருவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ளும் பொழுதே முதுகெலும்பெல்லாம் கடையில கொண்டு போய் அடகு வச்சுட்டு தான் பொறுப்பேற்றுக் கொண்டார். அந்த காட்சியை நாம் மறக்க முடியாது. எப்படி போய் தவழ்ந்து போய் நன்றி கடன் செலுத்தினார்கள் என்று நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி குனிந்த தலை நிமிராமல், போட்ட கூழை கும்பிடு நிமிராமல் ஒரு ஆட்சி நடந்ததை நாம் பார்த்தோம். ஆனால் இன்று தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளுக்காக, ஏன் தென்னிந்திய மாநிலத்திலே இருக்கக்கூடிய அத்தனை மக்களின் உரிமைகளுக்காக ஒரு குரல் எழுகிறது என்றால் அது தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய குரலாகத்தான் முதலிலே இருக்கிறது. அது டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், இல்லைன்னா இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய மசோதாக்களாக இருக்கட்டும், நம் மீது திணிக்கப்படக்கூடிய மொழி ஆதிக்கமாக இருக்கட்டும், இல்லை என்றால் கவர்னரை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு பாஜக ஆட்சி இல்லாத மாநிலத்திலே அத்துமீறுவதாக இருக்கட்டும், இதற்கெல்லாம் ஒரு சாட்டையை கையிலே எடுத்து சுழட்டக்கூடிய ஒரு தமிழனாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற பெருமை நம் அத்தனை பேருக்கும் உண்டு. ஒவ்வொரு முறையும் பல மாநில பாஜக ஆட்சியில இல்லாத மாநிலங்களே இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் சந்திக்கும் பொழுது அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய கவர்னர்கள் எப்படி செயல்படுகிறார்கள், எப்படி ஆட்சிக்கு விரோதமாக ஆட்சியே நடத்தக்கூட முடியாத அளவிற்கு அவர்கள் அங்கே இயற்றப்படக்கூடிய சட்டங்கள், மசோதாக்களிலே கையெழுத்து போடாமல் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியிலே தலையிட்டு அவர்கள் செயல்படவே முடியாத நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் எடுத்து சொன்ன போது, அதே போல ஒரு கவர்னர் தமிழ்நாட்டிலே வந்து எந்த சட்டத்தை நிறைவேற்றி அங்கே நம்முடைய சட்டமன்றத்திலிருந்து அனுப்பினாலும் அவர் வைத்துக் கொண்டே இருப்பார். சட்டமன்றத்தை விட நான் பெரியவன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளுநர். அதை தாண்டி ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்திற்கு ஆளுநர் வரும்பொழுது வாக் அவுட் தான். பொதுவா சட்டமன்றத்திலிருந்து எதிர்கட்சிகள் தான் வெளிநடப்பு செய்யும்.
ஆளுநர் வெளிநடப்பு செய்தது தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஒவ்வொரு முறையும் வெளிநடப்பு செய்து சட்டமன்றத்தை, ஏன் தேசிய கீதத்தை கூட அவமதித்த ஒரு ஆளுநர் தமிழ்நாட்டிலே நாம் பார்த்திருக்கிறோம். அவரை இங்கே அனுப்பி வைத்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவிற்கு, அங்கே ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய ஆட்சிக்கு ஒரு சரியான பாடத்தை உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து சொல்லி தந்த தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள்.